ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா உலகமே பார்த்து அஞ்சு நடுங்கின ஹிட்லரை நேருக்கு நேரா எதிர்த்து நின்று படியவும் வச்ச ஒரு தமிழனை பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு தமிழன் ஜெர்மனிக்கு போய் எப்படி ஹிட்லரை எதிர்த்தாரு, எதுக்காக எதிர்த்தாரு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போதே ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை, எம்டன் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரெண்டுக்கும் அந்த நபருக்கும் உள்ள கனெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல அதுல நேரடியா குண்டு போடப்பட்ட ஒரே இந்திய நகரம் எதுன்னு தெரியுமா? அது நம்ம சென்னை தாங்க. அதுவும் ஒரு குண்டு ரெண்டு குண்டெல்லாம் இல்ல, மொத்தம் 130 குண்டுகள். அது எங்கடா அது 130 குண்டை போட்டாங்க சென்னையில அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதை இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த வரலாறு ஆரம்பிச்சது 1891 வருஷம். 1891 வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி திருவனந்தபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் அப்படிங்கிற தமிழ் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க செண்பகராமன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பின்னால உலகமே அந்த பேரை உச்சரிக்க போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியல. வளர வளர செண்பகராமன் படிப்புலையும் சரி அறிவு கூர்மையிலையும் சரி முதல் மாணவனா இருந்தாரு. அதே நேரத்துல அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே சுதந்திர போராட்ட வீரர்களோட வாழ்க்கை வரலாற கேட்டு கேட்டு தன்னோட தாய்நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படுது. அந்த எண்ணமே ஒரு கட்டத்துல வைராக்கியமாவும் வெறியாவும் மாறுது. இதனால ஸ்கூல்லேயே அவரு பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் இந்த மாதிரி முழக்கங்களை இடுவாராம். ஒரு கட்டத்துல ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தனக்கு ஏதாவது இதனால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டாராம். அங்க வந்த ஒரு போலீஸ்காரர் இந்த பையனை காதை திருகி அடிக்கிறாரு. அந்த போலீஸ்காரர் வேற யாரும் இல்ல, செண்பகராமன் அவர்களோட அப்பா தான். ஆமாங்க, அந்த நேரத்துல அவரோட அப்பா போலீஸ்காரரா வேலை பார்த்தாரு. இந்த மாதிரி சுதந்திர போராட்டம் சம்பந்தமா செண்பகராமன் அவர்கள் என்ன பண்ணாலும் சரி முதல் கம்ப்ளைண்ட் அவங்க அப்பாவுக்கு தான் போகும். இது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்தாலும் செண்பகராமன் வளர்ந்த இளைஞனாகி காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல ஒரு கிராமத்துல அதிகாரிகள் வரி வசூலிக்க போகும்போது அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டே மக்கள் முன்னிலையில புரட்சிகரமா பேசி இது நம்ம நாடு, நம்ம இவங்களுக்கு வரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மக்களோட சேர்ந்து அதிகாரிகளை துரத்தி அடிச்சிடறாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட மேலிடம் வரைக்கும் போகுது. இதனால செண்பகராமன் அவர்களோட குடும்பமே இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அந்த ஊர்ல செண்பகராமன் அவர்களுக்கு அப்ப திருவனந்தபுரத்துல தங்கி இருந்த பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளரான வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிறவரோட நட்பு கிடைச்சது. பின்னால்தான் அவருக்கு இந்த வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லாண்ட் ஜெர்மனிக்காக பிரிட்டிஷ்காரங்களை உளவு பார்க்கிற ஒரு நபர்னு தெரிய வந்தது. செண்பகராமன் அவர்களோட அறிவு கூர்மையும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற தைரியமும் வால்டர் வில்லியம் ரொம்பவே கவர்ந்துச்சு. இதனால வால்டர் வில்லியம் செண்பகராமன் கிட்ட நீ ஏன் கூடவே ஐரோப்பா வந்துடு, உன்னுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், அது உன் தாய்நாட்டுக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட செண்பகராமன் அவர்கள் குடும்பத்தை ஒத்துக்க வைக்கணுமே அப்படின்னு யோசனையில இருக்காரு. ஆனா ஏற்கனவே பையனை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அவருடைய குடும்பம் இதுக்கு சம்மதிச்சு அவரை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு 1-2 நாள் கூட பிரியாத செண்பகராமன் அவர்கள் தன்னோட தாய்நாடு எப்படியாவது சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தால தன்னோட குடும்பத்தையே பிரிஞ்சு போனாரு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா செண்பகராமன் அவர்களோட தங்கை வழி பேரனான திரு சேது சேஷன் அவர்கள் தன்னுடைய பாட்டி கிட்ட இருந்தும் செண்பகராமன் அவர்கள் சார்ந்த மனிதர்கள்ட்ட இருந்து சேகரிச்ச ஆவணங்களை வச்சும் எழுதின ஜெய்ஹிந்த் செண்பகராமனின் வீர வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செண்பகராமன் அவர்களும் சுவிட்சர்லாந்து, இத்தாலி இங்கெல்லாம் படிச்சுட்டு ஜெர்மனியோட தலைநகர் பெர்லின்ல பொறியியல் படிப்புல டாக்டர் பட்டத்தையும் வாங்குறாரு. ஜெர்மன், பிரெஞ்சு, லத்தீனு இந்த மாதிரி பல ஐரோப்பிய மொழிகளையும் கத்துக்கிறாரு. ஆனா அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமுமே சாதாரணமா லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்னு செய்யல. மாறா அது எல்லாமே தன்னோட தாய்நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாவே இருந்தது. இதுக்கப்புறமா இந்திய விடுதலைக்காக வெளிநாட்டிலேயே ஆதரவு திரட்டுறதுக்கு ப்ரோ இந்தியா கமிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அதே மாதிரி வெள்ளக்காரங்க இந்தியாவில் பண்ற அராஜகத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்த ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையையும் தொடங்குறாரு. இங்கதான் செண்பகராமன் ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஜெர்மனியோட ஆட்சியாளரா இருந்த கெய்சர் சக்கரவர்த்தியோட அறிமுகம் செண்பகராமன் அவர்களுக்கு கிடைச்சது. செண்பகராமன் அவர்களோட தைரியமும் அறிவாற்றலும் கெய்சர் சக்கரவர்த்திக்கு ரொம்பவே பிடிச்சு போனதால அவரை தன்னுடைய ஆலோசனை குழுவுல ஒரு உறுப்பினரா சேர்க்கிறாரு. அதோட செண்பகராமன் மேல கெய்சர் சக்கரவர்த்திக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா அவர் கலந்துக்கிற அரசாங்க நிகழ்ச்சிகளை கூட செண்பகராமன் அவர்களையும் கூட கூட்டிட்டு போற அளவுக்கு. அதை வச்சு செண்பகராமன் அவர்கள் ஜெர்மனி நாட்டு ராணுவத்துல சேர்ந்து எல்லா பயிற்சிகளையும் எடுத்து அணித்தலைவராகவும் நியமிக்கப்படுறாரு. இதோட சேர்த்து கடற்படையிலையுமே அவர் இருந்தாரு. செண்பகராமன் அவர்களோட திட்டங்கள் எல்லாத்துக்குமே கெய்சர் சக்கரவர்த்தி முழு ஆதரவு கொடுத்தாரு. எதுக்காக செண்பகராமன் பிள்ளை ஜெர்மன் ராணுவத்துல போய் சேர்ந்தாரு அப்படிங்கிற கேள்விக்கும் ஏன் ஜெர்மனி சென்னை மேல குண்டு போட்டது அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரே பதில் தான். 1914 வருஷம் முதல் உலக போர் வந்தப்ப பிரிட்டனை வீழ்த்தியே ஆகணும்னு முழு மூச்சோட சண்டை போட்ட நாடு ஜெர்மனி தான். தனி மனிதர்களா போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும்னு ஒரு நாட்டையே எதிர்க்கிறதுக்கும் எதிரி நாட்டோட பலத்தோட ஒரு நாட்டை எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஜெர்மனி தான் எதிரி. அதனாலதான் ஜெர்மனியோட கைகோர்த்தாரு செண்பகராமன். 1914 வருஷம் செண்பகராமன் ஜெர்மனியோட
ஜெர்மனியோட கடற்படையில வேலை பார்த்துட்டு இருந்தப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல அந்த தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது 1914 வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெர்மனியோட போர்க்கப்பல் ஒண்ணு சென்னை கடற்கரையை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போர்க்கப்பலை ஜெர்மனிக்காரங்க பாத்தீங்கன்னா செல்லமா ஸ்பான் ஆஃப் த ஈஸ்ட், அதாவது கிழக்கின் அன்னப்பறவை அப்படின்னு செல்லமா அழைப்பாங்க. ஏற்கனவே அந்த ஜெர்மன் கப்பல் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடல்ல ரோந்து போய்கிட்டு இருந்த நிறைய பிரிட்டிஷ் கப்பல்களை தாக்கி மூழ்கடிச்சிட்டு தான் சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. சரியா நைட்டு 9:30 மணிக்கு பிரிட்டிஷ் கடற்படையோட கண்ணுல மண்ணை தூவிட்டு சென்னை துறைமுகத்தை அந்த கப்பல் நெருங்கினதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான பர்மா ஆயில் கம்பெனியோட பிரம்மாண்டமான எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை குறி வச்சு குண்டு மலையா பொழியுது. வெறும் 10ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 130 பீரங்கி குண்டுகளை சென்னையை நோக்கி வீசுது அந்த கப்பல். இதுல பல எண்ணெய் கிடங்குகள் கொழுந்து விட்டு எரிஞ்சு சேதமடையுது. அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் கேலன் எரிபொருள் எரிஞ்சு நாசமா போகுது. இதனால துறைமுகத்துல நின்ன பிரிட்டிஷ் வணிக கப்பல்கள் எல்லாம் சேதமடைஞ்சதோட மட்டும் இல்லாம மெட்ராஸோட உயர்நீதிமன்ற சுற்றுச்சுவர்லையும் ஒரு குண்டு விழுந்து சேதப்படுத்துச்சு. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆங்கிலேயர்கள் இறந்து போயிருக்காங்க. 13க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் திரும்ப அந்த கப்பலை தாக்குறதுக்குள்ள அது இருட்டுல மாயமா மறைஞ்சிடுச்சு. கடற்படையில தான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் இப்படி ஒரு தாக்குதலை பார்த்து கொலை நடுங்கி போனாங்க. இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டது செண்பகராமன் அவர்கள் தான் அப்படின்னு வரலாற்றுல இன்றளவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பிரிட்டிஷ் உளவுத்துறையோட பார்வை செண்பகராமன் அவர்கள் மேல விழுந்தது. அவரை பிடிச்சு தர்றவங்களுக்கு 1 லட்சம் பவுண்டு பரிசு தரப்படும் அப்படின்னு அறிவிச்சு பார்த்திருக்காங்க. அப்புறம் மாட்டா ஹாரி அப்படிங்கிற ரொம்ப அழகான பெண் உளவாளி, அதாவது அந்த காலத்துல அந்த பெண் உளவாளி கிட்ட மாட்டினா யாருமே உயிரோட தப்பிக்க முடியாதான். அந்த அளவுக்கு டேஞ்சரான பொண்ணு அவர் மேல ஏவி விட்டதாகவும் வரலாற்று தகவல் சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் செஞ்சுமே செண்பகராமன் அவர்களோட சுண்டு விரல கூட அவரோட எதிரிகளால அசைக்க முடியல. ஆனா விதி வேற மாதிரி கணக்கு போட்டுச்சு. முதலாம் உலக போர்ல ஜெர்மனி பிரிட்டன் கிட்ட தோத்து போச்சு. இது செண்பகராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. இருந்தாலும் அதுக்கப்புறமும் அவரு ஜெர்மன் அரசாங்கத்தோட ராணுவத்தோட உதவியை வச்சு சுதந்திர போராட்டத்தை தொடரலாம் அப்படின்னு நம்பிக்கையோட ஜெர்மனிலேயே தங்கியிருந்தாரு. அதே காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில நாசி கட்சியை தொடங்கி ஹிட்லர் வேகமா வளர்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் 1931 வருஷம் ஒரு கூட்டத்துல ஹிட்லர் இப்படி பேசிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆள தகுதி இல்லாதவங்க, பிரிட்டிஷ் அவங்களை ஆட்சி செய்யறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. இதை கேட்ட செண்பகராமன் பிள்ளை கொதிச்சு போயிட்டாரு. அதை கண்டிச்சு ஹிட்லருக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சதோட அவர் தன்னுடைய வார்த்தையை திரும்ப பெறணும், எழுத்துப்பூர்வமா மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு 15 நாட்கள் கெடுவும் விதிச்சாரு. இப்படிப்பட்ட எதிர்ப்பை பார்த்த ஹிட்லர் தன்னோட தனி செயலாளர் மூலமா நேரடியா செண்பகராமனுக்கே மன்னிப்பு கடிதத்தை எழுதி அனுப்பினார் ஹிட்லர் அப்படின்னு வரலாற்று தகவல் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தால நாசி படையினர் செண்பகராமன் மேல கடும் கோபத்துல இருந்தாங்களாம். 1933ல பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா நாசி படையினர் செண்பகராமன் அவர்களோட வீட்டை சூறையாடினாங்க, அவரை தாக்குனாங்க, ஏன் அவர் உணவுல நஞ்சு கூட வச்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஆனா இதுக்கு நேரடியான ஆதாரம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களால தன்னுடைய 42வது வயசுலேயே செண்பகராமன் அவர்கள் மரணம் அடைஞ்சாரு. அவர் இறக்கும் தருவாயில இருக்கும்போது தன்னுடைய மனைவி லட்சுமி பாய் கிட்ட அவருடைய கடைசி ஆசையை சொல்றாரு. நான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய தேசிய கொடி பறக்கிற போர்க்கப்பல்ல தான் என்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போகணும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் அதுக்குள்ள இறந்துட்டா என்னுடைய அஸ்திய நீ இந்திய போர்க்கப்பல்ல தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகணும். அதுல பாதி அஸ்திய கரமனை ஆற்றுலையும் மீதிய நாஞ்சில் நாட்டு வயல்கள்லயும் தூவி விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1947லயே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் செண்பகராமன் அவர்களுடைய கடைசி ஆசை உடனே நிறைவேறல. தன்னோட கணவனோட வெறும் 3 வருஷம் மட்டுமே திருமண வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய் கிட்டத்தட்ட 32 வருஷம் செண்பகராமன் அவர்களோட அஸ்தியை வச்சுக்கிட்டு போராடி 1966ஆம் வருஷம் தான் அவரோட ஆசைப்படி இந்திய போர்க்கப்பல்ல அந்த அஸ்தியை கொண்டு வந்து இந்தியாவில் கரைச்சாங்க. இப்ப நம்மளோட 2 கேள்விக்கான பதில பார்ப்போம். முதலாவது, எம்டன் அப்படின்னா யாரு? அது வேற யாரும் இல்ல, அந்த ஜெர்மனி போர்க்கப்பல் தான். அதோட செல்ல பேரு தான் கிழக்கின் அன்னப்பறவை. அபிஷியல் பேரு எம்டன் தான். அந்த கப்பல் எங்க திரும்பி சாமர்த்தியமா வந்து குண்டு வீசிடுமோ அப்படின்னு சென்னை மக்கள் அந்த காலத்துல ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அப்பையில இருந்து சாமர்த்தியமான அதே நேரத்துல டேஞ்சரான ஆளை அவன் பெரிய எம்டன்ரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். 2வது கேள்வி, ஜெய்ஹிந்த் இந்த கதையில எங்க வருது? செண்பகராமன் பிள்ளை அவர் இறக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1933ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் சந்திச்சாரு. அப்ப செண்பகராமன் வழக்கமா அவரை சந்திக்க வர்ற போராளிகள் கிட்ட சொல்ற ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாரு. இதுல ஈர்க்கப்பட்டு தான் பின்னால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ முழக்கமாவே அதை மாத்தி உலகம் முழுக்க ஒழிக்க வச்சாரு அப்படின்னு நிறைய வரலாற்று தரவுகள் சொல்லுது. ஆனா சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செண்பகராமன் அவர்கள் பயன்படுத்திய இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை பின்னால அபித் ஹசன் சஃப்ரானி அப்படிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பரிந்துரைச்சாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. சரி, இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை என்ன மொழி வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அதுக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தமா. இதே ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா அது ஒரு பெர்ஷியன் மொழி வார்த்தை. சிந்து நதிக்கு
கடற்கரைக்கு அப்பால உள்ள நிலப்பரப்ப, அதாவது இந்தியாவை குறிக்க பெர்ஷியர்களும் அரேபியர்களும் பயன்படுத்தின வார்த்தை தான் இந்த ஹிந்த். இது நம்ம தாய்நாட்டை தான் குறிக்குது. ஜெய் ஹிந்த் அப்படிங்கறதோட முழு அர்த்தம் பாத்தீங்கன்னா தாய்நாடு வெற்றி அடையட்டும் அந்த மாதிரி வரும். இப்பேற்பட்ட செண்பகராமன் அவர்களோட வரலாறு 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல 2 வருஷமா தனி பாடமா இருந்து அதுக்கப்புறமா அதை நீக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அதை நீக்குனாங்க? அதுக்கப்புறமா அதை சேர்த்துட்டாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.